Hello friends, welcome to my channel Happyhomemakerradha. இந்த வீடியோல நாம பைனாப்பிள் ரசம் எப்படி பண்றது அப்படிங்கறத பாப்போம். பைனாப்பிள் ரசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளி தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு அதை நல்லா தண்ணியாக கரைச்சி அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு பைனாப்பிள் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். பைனாப்பிள் ஜூஸ் வந்து வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் வேக வச்ச துவரம்பருப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி, இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் பூண்டையும் பச்சை மிளகாவையும் நம்ம லைட்டாக தட்டி எடுத்துக்க போகிறோம். ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டையும் பச்சை மிளகாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை நான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பைனாப்பிள் ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 தக்காளியை வந்து ஸ்மாஷ் பண்ணி அதையும் இந்த கரைசல் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாமே சேர்த்துருக்கனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ரசம்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இல்லையா, அதனால இது கூட வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மீடியமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்பு ஜூஸ்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம ரசம் வச்சிடலாம். ரசம் கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் வந்து நீங்கள் கடுகு காஞ்ச மிளகாய் தாளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். பட் நான் வந்து இதில் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே ரசம் கரைச்சி வச்சுருக்கிறதுலே கருவேப்பிலை சேர்த்துருக்கனால தாளிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்துக்கல. அப்புறம் பைனாப்பிளை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணுமும் கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ரசத்தை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ரசம் வந்து கொதிக்கணும். ரசம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா கொதிக்கக்கூடாது. கொதிச்சதுன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதே மாதிரி ரொம்ப கொதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சும் ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. அது கூட வந்து டேஸ்ட்டை மாற்றிடும். ரசம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது கொதித்து மேலே பொங்கி வர மாதிரி இருக்கும். சுற்றி வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த பொங்கி வர்றது எல்லாமே சென்டரில் வர மாதிரி அப்படியே முன்பக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரசத்தோட அந்த ஃப்ளேவர் கரெக்டாக கிடைக்கும். ரொம்ப மட்டும் கொதிக்க விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், சுற்றி கொதிக்குது. கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நான் டக்குன்னு வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். லைட்டாக வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரசத்தை நீங்கள் எந்த பேனில் ஊற்றுறீங்களோ அதில் ஊற்றி உடனே மூடி வச்சிடணும். ரொம்ப நேரம் ஓப்பன்லேயே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரசத்தோட வாசனை வந்து மாறி போயிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இப்போது ரொம்ப சூப்பரான கல்யாண வீட்டிலலாம் செய்யக்கூடிய பைனாப்பிள் ரசம் நம்ம வீட்டிலேயே ரொம்ப சூப்பராக செஞ்சாச்சு. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நன்றி.